அனைவருக்கும் வணக்கம். அ நான் முதல்வன் மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் 2 பேரும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் சீரியஸ். அதுக்கான டிஸ்கஷன் வீடியோஸ் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ, அதில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்கஷன் அப்படிங்கிறது, மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அது ரெலவென்ட்டான ஒரு 20 கொஸ்டின்ஸ். ஸோ, அதத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன் பை ஒன்னா. ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிரலாம். ஓகே. First question demands consider the following statement with reference to Article 31 of the Indian Constitution. Okay, fine. கொஷின் கேட்டதுக்கான அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 9 ஜட்ஜ் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ அவங்க என்ன கொரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்டிகல் 31C ரெலவெண்ட்டா? ஏன்னா ஆஃப்டர் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் ஸோ மெனி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டன் பை பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் அண்ட் அந்த குளோபலைசேஷன் இதெல்லாம் இருக்கும்போது ஆர்டிகல் 31C ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது டியூரிங் அட் தி டைம் ஆஃப் 1970s. ஓகே, ஸோ அப்போது டசல் பிட்வீன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் பார்லிமெண்ட் அதோட ஒரு எஃபெக்டாக இன்சர்ட் பண்ணதான் இந்த ஆர்டிகல் 31C. ஸோ இந்த ஆர்டிகல் 31Cயோட பர்பஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 31AB ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு அமெண்ட்மெண்ட். ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது சேவிங் ஆஃப் சர்டைன் லாஸ் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 9 ஷெட்யூல் இன்சர்ட் பண்ணது, அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் உள்ள இருக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவிங் ஆஃப் சர்டைன் லாஸ் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன். ஓகே, ஸோ அதே ஆஸ்பெக்ட்ல தான் ஆர்டிகல் 31Cயும் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு வரும்போது சேவிங் ஆஃப் லா ஃபார் கிவிங் எஃபெக்ட் டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இதுதான் இதோட அப்ஜெக்டிவ். தட் இஸ் இந்த ஆர்டிகல் 31Cயோட அப்ஜெக்டிவ் வந்து சேவிங் ஆஃப் லா ஃபார் கிவிங் எஃபெக்ட் டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எனி லா கிவிங் எஃபெக்ட் டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்டர் ஆர்டிகல் 39B and C cannot be challenged in any court of law for the violation of article 14 and 19 கேட்டா அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 31C இன்சர்ஷன் அதுதான். ஓகே, ஃபார் implementing any provisions with respect to justify article 39BC of the constitution. ஸோ அது என்ன எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அவாய்டிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஆன் ஃபியூ ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட அப்ஜெக்டிவ். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காண்டி பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஓகே, ஸோ இவங்க ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இன் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14 ஆர் 19 இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு வரும்போது சுப்ரீம் கோர்ட் கேனாட் செட் டு பி நல் அண்ட் வாய்ட் அப்படிங்கிறது தான் அந்த பர்டிகுலர் ஆர்டிகல் 31Cல சொல்லிட்ட ப்ரொவிஷன். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஜஸ்டிஃபை பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை தி 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டா. 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்களா இல்லை ஆஃப்டர் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடியே இது இன்சர்ட் பண்ணப்பட்டுருச்சு. ஓகே, அந்த டைம் ஆஃப் 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இது இன்சர்ட் பண்ணிட்டாங்க. So second statement wrong, first statement is correct. So answer for this one is A1 only. Okay. Next question போயிடலாம். Consider the following statement regarding Bhakti Saint Tulsidas. He wrote Ramacharithamanas, Hanuman Chalisa and Geetavalli. இந்த கொஸ்டினோட டிமாண்ட் அப்படின்னு வரும்போது கொஸ்டினுக்கான டிமாண்ட் இஸ் நாட் அபவுட் Saint Tulsidas, it is for Ramacharithamanas. ஓகே, ஸோ ரீசெண்டாக ராமச்சரித்திரமனாஸ், பஞ்சதந்திரா, ஷர்தயோக்க லோகனா, ஸோ இந்த 3 டெக்ஸ்ட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட மெமரி ஆஃப் வேர்ல்டு ஏஷியா பசிபிக் ரீஜனல் ரெஜிஸ்டர். ஸோ இந்த லிஸ்ட்ல தே இன்சர்டட் ராமச்சரித்திரமனாஸ், பஞ்சதந்திரா அண்ட் ஷர்தயோக்க லோகனா. ஓகே, ஸோ இந்த 3 புக்கையும் இன்சர்ட் பண்ணாங்க. அந்ததோட எஃபெக்ட் தான் இந்த கொஸ்டினுக்கான டிமாண்ட். ஓகே, இதில் பஞ்சதந்திரா ஒரு கிளாரிட்டி, தட் இஸ் யார் ஆத்தர் அப்படிங்கிறது நிறைய பேரை மீன் பண்ணக்கூடிய ஒன்று. சத்யோக லோகனா அப்படிங்கிறது ஒரு மினிட்ஸ் தான். ஓகே, ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமச்சரித்திரமனாஸ் ரொம்ப முக்கியமாக தோணுது. ஸோ அதனால அதை வச்சு கொஸ்டின் வந்துச்சு. அப்போ ராமச்சரித்திரமனாஸ், ஹனுமான் சாலிசா, கீதவல்லி இதெல்லாம் எழுதுனது செயின்ட் துளசிதாசான்னு கேட்டால் எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். இவர் ஒரு 16th century பக்தி செயின்ட். ஓகே, ஸோ 16th century ஒரு வைஷ்ணவேட் பக்தி செயின்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் தான் இதை ரோட் பண்ணாரான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ராமச்சரித்திரமனாஸ், ஹனுமன் சாலிசா, கீதவல்லி இது எழுதுனது எல்லாமே அவங்க தான். அடுத்த செகண்ட் பாருங்க, ஹி இஸ் அ கான்டெம்பரரி ஆஃப் சுர்தாஸ் அண்ட் ரஹீம். ஸோ இவங்க 2 பேரும் கான்டெம்பரரி ஆஃப் துளசிதாசா அப்படின்னு கேட்டா
கரெக்ட் தான். ஓகே, ஸோ சுர்தாஸா இருக்கட்டும், அப்துல் ரஹீம்ங்கிறது அப்துல் ரஹீம் கான் ஐகான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பர்சன் ஈவன் அக்பரோட கான்டெம்பரரியும் கூட இவர். ஓகே, ஸோ அதே காலகட்டத்தில் இருந்தவர் தான். பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஹி வாஸ் ஒன் ஆஃப் த நவரத்ன ஆஃப் அக்பர்ஸ் கோட்டா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. ஓகே, ஸோ இவர் கான்டெம்பரரி ஆஃப் அக்பர் தான், பட் ஹி இஸ் நாட் இன் தி கோர்ட் ஆஃப் அக்பர். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2, ஸோ பி ஒன்லி 2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் யூஎன் மெம்பர்ஷிப். ஒரு முக்கியமான டாபிக்கும் கூட. காரணம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா பாலஸ்தீனை so many nations are try to insert and give them as an UN membership. ஓகே, ஸோ அதுதான் அதோட டிமாண்ட். யூஎன் மெம்பர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தட் இஸ் ஒரு கண்ட்ரி யூஎன்ல மெம்பர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்குறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் கண்ட்ரி மஸ்ட் பி அ பீஸ் லவ்விங் கண்ட்ரி. அவ்வளோதான். அந்த கண்ட்ரி ஒரு பீஸ் லவ்விங் கண்ட்ரியா இருந்தா தே கேன் கெட் தி மெம்பர்ஷிப் இன் தி யூஎன். தட்ஸ் ஆல். அதுக்காக யூஎன் மெம்பர்ஷிப் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அதை ஒரு ஸ்டேட்டாவோ இல்லை கவர்மெண்ட்டாவோ ரெகனைஸ் பண்ண முடியுமானா அது முடியாது. ஓகே, யூஎன்ல யூ கேன் பி அ மெம்பர், பட் இட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் கன்சிடர்ட் டு பி ஆன் ஸ்டேட் ஆர் கவர்மெண்ட். ஓகே, ஸோ யூஎன் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு உங்களுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரி கன்சிடர் டு பி ஆன் பீஸ் லிவிங் கண்ட்ரியா இருக்கணும். அவ்வளவுதான். அப்போ ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து கிரைட்டீரியா. இன்சென்ஸ் எப்படி ஆக முடியும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ப்ரொசீஜர் அடிப்படையில் வரும்போது ஃபர்ஸ்ட் இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சில் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ செக்யூரிட்டி கவுன்சிலை பொறுத்தளவுக்கு இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் பெர்மனன்ட் அண்ட் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். டோட்டலி 15 மெம்பர் கவுன்சில் தான் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லுவோம், P15 சொல்லுவோம். இந்த P15 கவுன்சில் மெம்பர்ஸ்ல 5 மெம்பர்ஸ் பெர்மனன்ட் மெம்பர்ஸ், 10 மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, டு பிகம் ஏ யூஎன் மெம்பர் எ கண்ட்ரி மஸ்ட் ஃபர்ஸ்ட் பி ரெக்கமெண்டட் பை தி செக்யூரிட்டி கவுன்சிலா? எஸ், கரெக்ட். இந்த செக்யூரிட்டி கவுன்சில்ல எவ்வளோ ஓட் ஷேர் இருந்தா தே கேன் ட்ரீட்டட் டு பி அன் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/15. ஓகே, ஸோ 9/15 இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுல என்ன ஒரு செக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த P5 கண்ட்ரீஸ்ல யாராச்சும் ஒருத்தர் நோன்னு சொன்னா தட் இஸ் தே கேன் எக்ஸசைஸ் வீட்டோ பவர் இல்லையா? ஸோ வீட்டோ பவர் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அந்த ரெசல்யூஷன் ஏற்கப்படாது. அப்போ 9/15 ஓட்டு இருந்தாலும் அதுல ஏதாச்சும் ஒரு P5 கண்ட்ரீஸ்ல ஒரு கண்ட்ரி நோன்னு சொன்னாலும் அந்த ரெசல்யூஷன் ஏத்துக்கப்படாது. பட் இருந்தாலும் ஓகே, இப்போ இந்த P5 கண்ட்ரீஸ்ல ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் இந்த P15 செக்யூரிட்டி கவுன்சில்ல இது பாஸ் ஆயிடுச்சு. அடுத்து அதை ஃபாலோ பண்ணி 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி ஓட் இந்த ஜெனரல் அசம்பிளி வாங்கணுமான்னு கேட்டா தட் ஒன் இஸ் கரெக்ட். அடுத்து வாங்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி தான். ஸோ இது செக்யூரிட்டி கவுன்சில் ஜெனரல் அசம்பிளில வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆஃப் கெட்டிங் அன் யூஎன் மெம்பர்ஷிப். இதுதான் கண்டிஷனும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். வாட் அபவுட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ்? ஸோ அப்சர்வர் ஸ்டேட்டஸை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நேஷன்ஸ்க்கு கொடுப்பாங்க, டு அன் எக்ஸ்டென்ட் சம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கும் கொடுப்பாங்க, அதர் என்டிட்டிஸுக்கும் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்சர்வர் ஸ்டேட்டஸை பொறுத்தளவுக்கு இதுக்கு எதுவும் ஸ்பெசிபிக் ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னா இல்லை, ஜெனரல் அசம்பிளி டிசைட் பண்றது தான். ஓகே, ஸோ அப்படி பார்க்கல அப்சர்வர் ஸ்டேட்டஸ்க்கான ரைட்ஸ் இந்தி யூஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்குமா? அசன் மெம்பருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் தான் அப்சர்வருக்கு இருக்குமான்னு கேட்டா நம்ம பொதுவாக எல்லா ஆர்கனைசேஷனையும் நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே மெம்பருக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கேன் பார்ட்டிசிபேட், தே ஹேவ் த ரைட் டு ஸ்பீக், தே ஹேவ் த ரைட் டு ஓட் அகேன்ஸ்ட் ஆர் ஃபேவர் ஃபார் தி ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். பட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ்க்கு என்ன இருக்கும்? ஓட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. பேசுறதுக்கு டு அன் எக்ஸ்டென்ட் கொடுப்பாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? பார்ட்டிசிபேட் வேணா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்சர்வர் ஸ்டேட்டஸ்க்கான பொசிஷன் யூஎன்லயுமே அதுதான். ஓகே, அப்போ அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கேன் பார்ட்டிசிபேட் இன் ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷன் பட் கேனாட் ஓட் ஆர் இனிஷியேட் ரெசல்யூஷன் கேட்டா தட் ஒன் இஸ் கரெக்ட் தான். ஓகே, அடுத்து பாருங்க, போத் யூஎன் மெம்பர்ஸ் அண்ட் அப்சர்வர் ஸ்டேட்ஸ் ஹவ் இன்ஹரண்ட் ரைட் டு ஜாயின் இன் யூஎன் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ். ஸோ யூஎன் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது இந்த FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்,
ஐஎஃப்ஏடி. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் இன்ஹரண்டாகவே ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டஸ்க்கு மெம்பர்ஷிப் கிடைச்சிருமான்னு கேட்டால் கிடைக்காது. ஒரு மெம்பர் கண்ட்ரிக்கு தான் அங்கே இன்ஹரண்ட் ஸ்டேட்டஸாக கிடைக்கும். ஓகே, தட் இஸ் தேர் பார்ட் ஆஃப் தி யூஎன் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. இதில் இருக்காது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஃபோர்த்து பாருங்க, கரண்ட்லி வேட்டிகன் சிட்டி அண்ட் பாலஸ்தீன் ஆர் த ஒன்லி நான் மெம்பர் ஸ்டேட்டா அப்படியானா எஸ். கரண்ட்லி பாலஸ்தீனோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வர் ஸ்டேட் தான். ஓகே, ஸோ ஈவன் ஹோலி வேட்டிகன் சிட்டியும் ஒரு அப்சர்வர் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஸோ கரண்ட்லி பார்க்கும்போது வேட்டிகன் சிட்டி அண்ட் பாலஸ்தீன் ஆர் த ஒன்லி நான் மெம்பர் அப்சர்வர் ஸ்டேட்ஸ் அட் யூஎன்னு கேட்டால் எஸ், தட் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங்கு, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் ஒன் திஸ் ஒன்லி 3. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். ஸோ வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் கேட்டதுக்கான அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வெரி சிம்பிள். தர் இஸ் அன் மேஜர் எக்கனாமிக் ட்ராட். ஓகே, ஸோ எக்கனாமிக் ட்ராட் ஆர் சிவியர் இன்ஃப்ளேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார் டவுன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய காசா, தென் உக்ரைன், தென் மோஸ்ட் ஆஃப் தி ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூ டு எல்னினோ எஃபெக்ட்னால அங்கே பெரிய சிவியர் ட்ராட் இருக்கு. ஸோ அதனால ஸ்டார்வேஷன், பட்டினி இதெல்லாம் இருக்கிறனால அப்போ அதை சப்போர்ட் பண்ணி தட் இஸ் அதுலேருந்து எலிவேட் பண்ணுறதுக்கோ இல்லை அதுலேருந்து வெளியே வர்றதுக்கோ இன்டர்நேஷ்னலாக ப்ரோக்ராம்ஸ் எது இருக்கான்னு கேட்டால் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் இஸ் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம் டு எலிவேட் பாவர்ட்டி அஸ் வெல் அஸ் ஹங்கர். ஓகே, ஸோ அந்த கண்டிஷனில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, WPF is an United Nations agency that provide food assistance globally and was awarded at the Nobel Prize ஆன்னு கேட்டால் இருக்கலாம் தான். நோபல் ப்ரைஸ் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குதானே? இத்தனை வருஷத்தில் ஒரு ஓடையா வாங்காமல் இருந்திருப்பாங்க. அப்படி பார்த்தா 2020 தே காட் அ நோபல் ப்ரைஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தேர் ஃபண்டிங் இஸ் என்டையர்லி அண்ட் வாலண்டரி டொனேஷனா? எஸ், வாலண்டரி டொனேஷன் தான் மோஸ்ட்லி இருக்கும். அதில் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் இருக்கும். ஈவன் யுனெஸ்கோ இதெல்லாம் நம்ம வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் மோஸ்ட்லி அங்கே ஃபங்க்ஷன் ஆகும். தேர்ட் பாருங்க, இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இட் இஸ் இன் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாண்டில் தான் இருக்கா, ஜெனீவாவில் அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஓகே, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம், இட்டாலி. என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இருக்கிறதும் தென் FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருக்கிறதும் தென் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், இந்த 3 இன்ஸ்டிடியூஷனுமே ஃபுட் ரிலேட்டட் ஆர் ஃபுட் செக்யூரிட்டி ரிலேட்டடான இன்ஸ்டிடியூஷன்ஸ் தானே. ஸோ இந்த 3 இன்ஸ்டிடியூஷனுமே பார்ட் ஆஃப் யூஎன் தான். இந்த 3ஓட ஹெட் குவார்ட்டர்ஸுமே ரோம், இட்டாலி தான். ஓகே, ஸோ எங்கேயாச்சும் உங்களுக்கு எலிமினேஷனுக்கு யூஸ் ஆகும் ஒரு வேளை கொஷின்ஸில் கேட்குற பட்சத்தில். ஓகே, இது 3 ரோமில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் A1 and 2. ஓகே, அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங். ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி அலையன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட்ஸ் ஆர் லிப்டாக்கோ கவர்மெண்ட் சார்ட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த லிப்டாக்கோ கவர்மெண்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது இல்லை அலையன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது சஹேல் ஸ்டேட்ஸ் ஆர் த ஸ்டேட்ஸ் இன் தி ரீஜியன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவில் ஒரு மிடில் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் வந்து சஹேல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர் இஸ் அன் அன்ரெஸ்ட், இன்சென்ஸ் மிலிட்ரி அன்ரெஸ்ட் அங்கே ப்ரிவைல் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணிட்டு மேஜராக இப்போ என்னன்னா இன்சர்ஜென்ட்ஸ் தான் அங்கே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எய்தர் மிலிட்ரி கவர்மெண்ட் ஆர் சம் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், அவங்க தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அங்கே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக ஒரு 3 கண்ட்ரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஃபார்ம் ஆன் அலையன்ஸ் இன் த நேம் ஆஃப் அலையன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட்ஸ் ஆர் லிப்டாக்கோ கவர்மெண்ட் சார்ட்டர் அப்படிங்கிற பேரில் தே கம் வித் அன் மிலிட்ரி மியூச்சுவல் கோஆப்ரேஷன். ஓகே, ஸோ மியூச்சுவல் கோஆப்ரேஷன் இன் தி மிலிட்ரி ஆஸ்பெக்ட்ஸ், இன் சென்ஸ் கிட்டத்தட்ட நாட்டோ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 3 கண்ட்ரியில் யாராச்சும் ஒருத்தர் மேலே அட்டாக் பண்ணாலும் மிச்சம் இருக்கிற 2 பேரும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அந்த அக்ரிமெண்ட்டோட அப்ஜெக்டிவ். ஸோ தட் இஸ் லிப்டாக்கோ கவர்மெண்ட் சார்ட்டர் ஆர் அலையன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது. ரீசெண்டாக அப்படி யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலி, நைஜர் அண்டு பர்கினா ஃபாசோ. ஸோ இந்த 3 கண்ட்ரியுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கரண்ட்லி அன்ரெஸ்டில் இருக்குது. ஸோ இந்த 3 கண்ட்ரியுமே ரீசெண்டாக ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அலையன்ஸ். ஸோ அதுக்கு பேர் தான் அலையன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட்ஸ் ஆர் த லிப்டாக்கோ கவர்மெண்ட் சார்ட்டர் அப்படிங்கிறதும் கூட. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1, 3 and 4. ஓகே, ஸோ கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். ஓகே, ஸோ குயாபா, பஹ்லான்,
அண்ட் டாங்கி. ஓகே. ஸோ இதில் என்ன ரீசன் கேட்டதுக்கான பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ஃப்ளட்ஸ். ஸோ ஃப்ளட்ஸ் இங்கே எல்லாமே இருந்ததுக்கான காரணம் தான் இது கேட்டதுக்கான காரணம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கரெக்ட். ஓகே, இட் இஸ் குயாபா, இட் இஸ் இன் பிரேசில் தான். ஓகே, குயாபா இட்ஸ் அ ரிவர் இன் பிரேசில். ஸோ ரீசெண்டாக ஃப்ளட் நடந்ததுக்கான காரணம். பஹ்லான் இட் இஸ் இன் ஆக்சுவலி பங்களாதேஷ், சாரி ஆப்கானிஸ்தான், நாட் இன் பங்களாதேஷ், இட் இஸ் இன் ஆப்கானிஸ்தான். இதுவும் மேஜராக ஒரு ஃப்ளட் அஃபெக்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 10,000 மெம்பர்ஸ் தே லாஸ்ட் தேர் லைஃப். ஸோ அதனால அதுக்கு தான் கேட்டது. அதே மாதிரி டாங்கி இட் இஸ் ஆல்சோ இன் பங்களாதேஷ் தான். ஓகே, ஸோ இது ரெண்டும் ரீஷஃபிள் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஃப்ளட்டு, தட் இஸ் 3 ரிவருமே ஃப்ளட்டுக்கான கொஷின் தான். இது 3மே ரீசெண்டாக நடந்த ஃப்ளட்டு, அது ரெலவெண்ட்டான கொஷின் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் பேர் ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட். ரீசென்ட்லி ஸ்டடி ரிவீல்ஸ் ட்ரையிங் அப் ஆஃப் தி ஆரல் சி. எஸ், ஓகே, ஒரு கொஷினும் வந்திருக்கு. has resulted in the emergence of the Aral Cum desert. There is a desert formation in those areas because of drying of Aral Sea, making Central Asia dustier. Okay, fine. In this context, consider the following statement. So, first statement enna kekranga, it can inhibit the melting of glacier, mitigating the water crisis in the region. So, யோசிச்சு பாருங்க, ஒரு Aral Sea அப்படிங்கிற ஒரு sea dry ஆகிறதுனால மிட்டிகேட்டிங் தி வாட்டர் கிரைசிஸா அங்கே தவிர்க்க முடியுமா? அங்கே ஆக்சுவலாக என்ன நடக்கும்? ஆக்சலரேட் தானே. வாட்டர் கிரைசிஸ் அங்கே என்னவாகும்? அதிகமாகத்தான் செய்யும். அது போக இன்ஹிபிட் தி மெல்டிங் ஆஃப் கிளேசியர்ஸான்னு கேட்டால், ஸோ அங்கே ஒரு டெசர்டிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னா அங்கே மேஜராக ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டஸ்ட் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளேசியர்ஸில் டெபாசிட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் மோர் டென் டுவர்ட்ஸ் அட்ராக்ட் ஹீட். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்டேஷன் அதிகமாக இருக்கு தான் ஸ்கோப் இருக்கோ தவிர அது கம்மியாகிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் கேன் மேக் த சைபீரியன் ஹை ஸ்ட்ராங்கர் இன் விண்டரான்னு கேட்டால் எஸ். என்ன காரணம்? அந்த டஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் டைம் பீரியட்ல ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரை எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வின்டர் என்னவா இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதிகமாக இருக்குதான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 ஒன்லி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு டிசாஸ்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின் தான். ரீசெண்டாக லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்த ஏரியாஸ். ஓகே, ஸோ இதில் எங்கா ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது வேர் இட் வாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் இட் இஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் பப்புவா நியூகினியா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் பிகாஸ் பப்புவா நியூகினியா தான் எங்கா ப்ராவின்ஸ் இருக்கிறது. சிம்லத்தால் ப்ராவின்ஸ் இட் இஸ் இன் நேபாள். தட் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ தாளை வச்சு உங்களால் அதை கிராக் பண்ண முடியுமான்னு யோசிங்க. ஸ்டெனஸ்கன் இட் இஸ் இன் ஸ்வீடன். ஓகே, ஸோ ரீசெண்டாக நடந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் இது எல்லாமே ஃபேக்ட் தான். எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. பிளேசஸ் இன் நியூஸ்ன்னு போட்டு அங்கே இந்த இதெல்லாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? போன டெஸ்ட்லேயுமே நிறையா பிளேசஸ் பார்த்தோம், இந்த டெஸ்ட்லையும் பார்க்குறோம் இல்லையா? தனியாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை இது ரெலவெண்ட்டான 1 or 2 கொஷின்ஸ் இருக்கும்போது அதில் நம்மளால ஆப்ஷன்ஸ் ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டு வந்துட முடியும். ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணும் இதுவும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் பேர் ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிசீஸ் ஹவ் எராடிகேட்டட் இன் இந்தியா? ஓகே, ஸோ இதில் நிறைய டிசீசஸ் இருக்கு. எனக்கு எராடிகேட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத தாண்டி இங்கே இந்த மாதிரி கொஷின்ஸில் எது எராடிகேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இன்னமும் அதோட விர்லன்ஸ் இருந்துகிட்டே இருக்கலாம், இல்லை இன்னமும் அதுக்கான டிரைவ் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்னால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா இந்த மீசல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா ரீசெண்டாக நம்ம பார்த்துருக்கோம், மீசல்ஸ் ரொபல்லா வேக்சின் வந்து மேஜராக வந்து ஒரு வேக்சின் டிரைவ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மிஷன் இந்திரா தனுஷ்லையும் கூட அதை இன்சர்ட் பண்ணி வேக்சின் டிரைவ்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதும் தமிழ்நாட்டிலே ஆர் இந்தியாலேயுமே ஒரு மேஜர் ஒரு ஒரு டசல் இருந்து தான் செஞ்சிச்சு. ஸோ அதோட எஃபெக்டிவ்னஸை வச்சு அது போட்டால் நல்லதா இல்லையா அப்படிங்கிற டிபேட்லாம் வந்துச்சு. ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்குலாம் அது ப்ரொமோட் பண்ணுறதுல நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறையா ப்ரொமோஷன் வீடியோஸ் இதெல்லாம் வச்சு அதை சார்ட் அவுட் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னமும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீசல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் எராடிகேட் பண்ணலை. அப்போது நான் 3 எலிமினேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இது எலிமினேட் பண்ண ஆன்சர் வந்துடும். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ரெண்டர் பாஸ்ட் யாஸ் கினியா ஓம் டிசீசஸ் எல்லாம் ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல தேர் எராடிகேட்டட். போலியோ, தென் டு அன் எக்ஸ்டென்ட்
கினியா ஹோம் டிசீஸ், யாஸ், ரெண்டர் பாஸ்ட், இது எல்லாமே இந்தியாவில் எலிமினேட்டட் தான். ஓகே, ஹூ சர்டிஃபைடுனா WHO சர்டிஃபைட். பட் இன்னமும் மீசல்ஸ் நம்ம எராடிகேட் பண்ணல, இன்னமும் மிஷன் இந்திரா தனுஷ் ப்ரோக்ராம்ல அது இருக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் சி 1214. ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணிடலாம் அப்படின்னா, வாட் இஸ் மென் பை ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸ்னா பார்த்துடலாம். இந்த ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இட் இஸ் கன்சிடர் டு பி அன் ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட். ஸோ ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது யாருக்கும் நடுவில் இருக்கும்னா ஒரு பையருக்கும் ஒரு செல்லருக்கும் நடுவில் இருக்கும். யூஸ்வலாக அப்படி தானே இருக்கும் ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் கான்ட்ராக்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும். இந்த நியூமரிக்கல் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இடையில ஒரு அண்டர்லைங் அசெட் இருக்கும். அப்படின்னா ஒரு கமாடிட்டி அதில் இருக்கும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையருக்கும் ஒரு செல்லருக்கும் நடுவில் ஒரு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், ஒரு ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் இருக்கும். இந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் டேட்ல நான் வந்து இந்த கோல்டை இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இல்லை இவர் என்னன்னா இந்த டேட்ல நான் இவ்வளோக்கு தான் விற்க முடியும் அப்படின்னு சொன்னா, சம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இதுக்கு நடுவில் நடக்குது. இந்த அக்ரிமெண்ட்ல சம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்குது. இந்த ஃப்ளக்சுவேஷன் நடக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டோட வேல்யூ வச்சு தான். ஸோ கோல்டு இன்னைக்கு ஏறுச்சு அப்படின்னா, வேல்யூ கூடுது அப்படின்னா, அது எதில் ரெஃப்ளெக்ட் ஆகும்னா அந்த ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். கோல்டோட வேல்யூ குறையுது அப்படின்னா அதுவும் இந்த ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட். இந்த ஃபினான்ஷியல் கான்ட்ராக்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, சம் நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கு. அந்த நியூமரிக்கல் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர்லைங் அசெட் இருக்கும். இந்த அசெட்டோட ரேட் என்னவாகும்னா ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. அப்போ இந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற அப்படி இந்த ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் என்னவாகும் அப்படின்னா மூவ் ஆகும். அப்போ இந்த டெரிவேட்டிவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடட்னு சொல்றோம். ஏன் ட்ரேடட்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்சேஞ்சபிள் அப்படிங்கிறது. இன்சென்ஸ் ட்ரேடபிள் இன்சென்ஸ் அது பண்ட மாற்றத்துக்கு உட்பட்டது தான் இந்த ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட். ஒருத்தர்கிட்ட மட்டுமே இருக்கிறது இல்லை, அவர் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கலாம், அவர் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸ்க்கான மீனிங். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ப்ரிஃபிக்ஸா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இந்த ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸை ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க ஒருவேளை இந்த ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் கன்சிடர்ட் டு பி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸ். அப்படி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸ்ல எதெல்லாம் வரலாம் அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் வரலாமா? வரலாம், அதுவும் ஒரு ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் தான். ஆப்ஷன்ஸ், அதுவும் ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் தான். ஸ்வாப்ஸ், அதுவும் ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் தான். கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் அதுவும் தான். ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே தான். ஓகே, ஸோ இதில் இருக்கிற எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆல் ஆர் கன்சிடர்ட் டு பி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸ் தான். ஸோ ரீசெண்டாக நியூஸில் இருந்ததுனால இந்த ஒரு இதை எடுத்து கேட்டது. ஸோ ஆல் ஃபார்ம் ஆஃப் திங்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு H5N1 வைரஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் வைரஸ் தட் காசஸ் ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்றாங்க. ஸோ ஸ்வைன் ஃப்ளூவை காஸ் பண்ணக்கூடிய வேரியண்டா இது அப்படின்னா, இது ஒரு இடம் யூபிஎஸ்சியில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸ்வைன் ஃப்ளூவை காஸ் பண்ணக்கூடிய வேரியன்ட் அப்படிங்கிறது H1N1 நாட் H5N1. H1N1 காசஸ் ஏவியான் இன்ஃப்ளூயன்ஸா. ஓகே, ஸோ பறவை காய்ச்சல் கொண்டு வர்றது தான் இந்த H5N1 வைரஸை தவிர பன்றி காய்ச்சல் கொண்டு வர்றது இது கிடையாது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Like all its subtypes, it is an enveloped negative sense RNA virus and கேட்டா yes, this is also considered to be an negative enveloped RNA viruses தான். Okay, fine. இது zoonotic disease, that is it can spread from the animals to human ஆன்னு கேட்டா obviously கரெக்டாக தான் இருக்க முடியும். ஓகே, ஏன்னா அது not only it kills poultry but also it spread to the humans அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அதனால தானே நிறைய அந்த பவுல்ட்ரி இதுலலாம் நிறைய கொல்றது, ஸோ மண்ணில் போட்டு புதைக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஜுனாட்டிக்காக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு தானே அர்த்தம். அது ஜுனாட்டிக் டிசீஸ் தான். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் பிகாஸ் ஸ்வைன் ஃப்ளூ காஸ் பண்ணாது. செகண்ட் அண்ட் தேர்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் B only 2. ஓகே,
அடுத்து consider the following statement regarding treaty on intellectual property, genetic resources and associated traditional knowledge. Okay, it was adopted by the WTO. ஸோ இது எதுக்காக பர்பஸ் ஆஃப் திஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது நத்திங் பட் டு எலிமினேட் பயோபைரசி ஆர் டு அவாய்ட் பயோபைரசி. ஸோ பயோபைரசி அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரு நாட்டோட முக்கியமான அந்த பயோ அப்படிங்கிறது மீனிங் புரியுது இல்லையா? இப்போ ஒரு மெடிசன் இருக்கு அப்படின்னா அது ட்ரெடிஷ்னலான ஒரு மெடிசன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபார்முலாவை எடுத்துட்டு போய் சிந்தட்டிக்கா அதை டிசைன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேட்டன்ட் ரைட் வாங்குறாங்க இல்லையா? ஸோ அதுதான் பயோபைரசி. அதாவது ஒரு நாட்டோட ரிசோர்ஸஸை எடுத்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் பெனிஃபிட் ஆகிறது அப்படிங்கிறது தான் அந்த பயோபைரசி அப்படிங்கிறது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ட்ரீட்டி தான் இது. ரொம்ப லாங் டைம்ல ஒரு நெகோசியேஷன் இதை ஒட்டி நடந்துகிட்டே இருந்துச்சு. ரீசெண்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் அக்ரிமெண்ட் காட் சைன்டு. ஓகே, ஸோ இந்த ட்ரீட்டி சைன் பண்ணிட்டாங்க. பட் இந்த ட்ரீட்டி டபிள்யூடிஓவில் தான் சைன் ஆச்சா அப்படின்னா இல்லை, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். எப்பயுமே ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா பேரலான ஆர்கனைசேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கு இதுதான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்துருச்சுனாலே வி கேன் அவாய்ட் தட் கொஷின். ஓகே, ஸோ அதில் ஆர்கனைசேஷன் மோஸ்ட்லி தப்பாக இருக்கான ஸ்கோப் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் காட் எலிமினேட்டட். செகண்ட் ஸ்டேட்மெண்டோட பர்பஸ் அதுதான் அதோட பர்பஸ். Okay, the treaty mandates that applicants for patents involving genetic resources must disclose the country of origin or source of those resources and data. That is correct. Okay, so second statement is correct. So B2 only. Okay, at the next pola. Atacama Observatory, Tokyo Atacama Observatory. Okay, so it is a radio telescope array. Okay, that studies light from some of the coldest objects in the universe. ஸோ இட் இஸ் அ ரேடியோ டெலஸ்கோப் அரேவா அப்படின்னா, ஸோ எப்பயுமே ஒரு அப்சர்வேட்டரி ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா வாட் டைப் ஆஃப் வேவ்ஸ் ஆர் சிக்னல்ஸ் இட் கேன் சென்ட் அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ இந்த டோக்கியோ அட்டகாமா அப்சர்வேட்டரி அப்படிங்கிறது இட் நாட் சென்ட் ரேடியோ சிக்னல், இட் சென்ட் ஐஆர் சிக்னல், தட் இஸ் இன்ஃப்ராரெட். ஒரு அப்சர்வேட்டரி ரீட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதோட சிக்னல் அது எதை ஸ்டடி பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத பெக்குலியராக பார்த்து வச்சுக்கோங்க. இதோட அப்ஜெக்டிவ் டு ஸ்டடி தி கோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த யூனிவர்ஸ் தான், நோ டவுட் இன் இட், பட் தட் கேன் யூஸ் பை யூஸ் ஆஃப் infrared radiation. So first statement is wrong. Second, it is the second highest astronomical observatory and keta. No, this one is considered to be first. Okay, so place in pata Sajanontar in Atacama. Okay, it is a mount. ஸோ ஒரு 4500 பீக்கில் இருக்கக்கூடிய மவுண்ட்டு, பிளாட்டியூவில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் எது அப்படின்னா அல்மா தான். ஓகே, செகண்ட் அல்மான்னு சொல்றது வந்து ஒன் செகண்ட். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் அல்மா, தட் இஸ் அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் சப்மீட்டர் அரே அப்படிங்கிறது இட் இஸ் செகண்ட். ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா இப்போதைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் டோக்கியோ அட்டகாமா அப்சர்வேட்டரி. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நெய்தர் ஒன் நாட் டூ. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். கொஸ்டின் கேட்டதுக்கான டிமாண்ட் ரெஃப்யூஜி பேர்ஸ் கேட்டிருக்காங்க, ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் இதுக்கு முன்னாடி. ஸோ அப்படி பார்க்கும்போது நுஸ்ரத் இட் இஸ் இன் லெபனானா அப்படின்னா நோ, இட் இஸ் இன் காசா. ரொம்ப ஃபேமஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருக்கக்கூடிய ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் தான் இது. ஓகே, ஹாக்ஸ் பசாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இட் இஸ் பங்களாதேஷ் தான், தட் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, தென் டிண்ட் ஆஃப் இட் இஸ் இன் நாட் டர்க்கி, இட் இஸ் இன் அல்ஜீரியா. ஓகே, இது ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் பேர் ஒன்லி. நுஸ்ரத் இட் இஸ் இன் காசா, Cox's Bazar it is in Bangladesh, Tindouf it is in Algeria. Okay, so answer is A, one pair. Fine. அடுத்து, consider the following statement with regard to AgriStack under a digital agriculture mission. Okay, recently launched mission, digital agriculture mission. Objective of this one is nothing but to promote digital tools in the agriculture sector. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதை ஒரு ரெண்டு விங்கா பிரிக்கிறாங்க இந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன். ஒன்று அக்ரிஸ்டாக் ஆகும், இன்னொன்று கிசான் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு பெருசா ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டத்துக்கு ஒன்றும் பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் இந்த அக்ரிஸ்டாக்கோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ். வாட் டேட்டாஸ் ஹோல்ட் அப்படின்னா ஃபார்மர் ஐடி சிமிலர் டு ஆதார் கார்டான்னு கேட்டால் எஸ். கிரியேட்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகே ஃபைன், பட் மெயின்டைன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டா அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின்.
செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அக்ரேஸ்டாக் இஸ் அ ஃபெடரேட்டட் ஸ்ட்ரக்சர் அண்ட் தி ஓனர்ஷிப் ஆஃப் த டேட்டா இஸ் வித் தி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் ஒன்லின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா டேட்டாவை மெயின்டைன் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா டேட்டாவை மெயின்டைன் பண்றது ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் ஒன்லின்றாங்க. அப்போ கண்டிப்பா ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் சரியா இருக்க முடியும். அப்போ லாஜிக்கலா நம்ம போவோமே, அக்ரிகல்ச்சர் என்ன சப்ஜெக்ட்ல வருது? அது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட். அப்போ ஸ்டேட் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட மோஸ்ட் ப்ராமினென்ட்டா யார் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, தேர்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இந்த அக்ரிஸ்டாக்ல லேண்ட் ரெக்கார்ட்ஸ், லைவ் ஸ்டாக் ஓனர்ஷிப்புக்கான டீடைல்ஸ் இதெல்லாம் இருக்குமானா அதுதான் அதோட ஆப்ஜெக்டிவ். ஓகே, அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 and 3. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் போலாம். ரெக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ் ஃபெசிலிட்டி இஸ் a temporary recovery instrument designated to mitigate economic and social impact of COVID-19. யார் கொடுக்கிறது? ஸோ கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க, ரெக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ் ஃபெசிலிட்டி எதுக்கானது அப்படின்னா COVID-19 பீரியட்ல அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்து வெளியே வந்து அவங்க நார்மல் எக்கனாமிக் லைஃப்பை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு ஃபண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுல யார் இருக்கிறதுக்கான ஸ்கோப் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் தான். ஓகே, ஸோ ஒரு ஃபண்டு தட் ஃபெசிலிட்டேட் ஃபார் தி ஹோல் யூனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யூரோப்பியன் யூனியனுக்கானது ஒன்று தான். மோஸ்ட்லி யூபிஎஸ்சி கேட்ட கொஸ்டின்ல யூரோப்பிய யூனியன் ஒன்று இருக்கு அப்படின்னா அது ஆன்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ யூரோப்பிய யூனியன் தான் ஆன்சர் இஸ் சி, யூரோப்பிய யூனியன். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் மெர்க்குரி. ஸோ மெர்க்குரி ஏன் திடீர்னு கொஸ்டின்ல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இந்தியா, அல்பேனியா, புர்கினோ ஃபாசோ, ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று ரீசெண்டாக சைன் பண்ணாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மெர்க்குரியை மெடிக்கல் டிவைசஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மெர்க்குரியோட அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னா கோல்டு மைனிங்ல மெர்க்குரி யூஸ் பண்றாங்களா? பண்றாங்க தான். காஸ்மெட்டிக்ஸ் எஸ், மெடிக்கல் டிவைசஸ் இப்போதான் பார்த்தோம், டென்டல் ஃபில்லிங்ஸ் எஸ். ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி 1, 2, 3 and 4. ஓகே, அடுத்து 83rd. Chakso facility that was seen in the news is best described by which of the following statement? Okay, ஸோ சக்ஸோ ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், ரீசெண்டாக நடக்கக்கூடிய சைபர் ஃப்ராட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். ஓகே, அடிக்கடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணும்போதோட வருது இல்லையா ஒரு மெசேஜ், ஒரு ரிங்டோன் மாதிரி ஒன்று வருதுல்ல. ஸோ அப்போது இன்கேஸ் சைபர் ஃப்ராடு நடந்துருச்சு அப்படின்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இந்த சஞ்சார் சதி போர்ட்டல். ஸோ இந்த சஞ்சார் சதி போர்ட்டல் அப்படிங்கிறது தான் இட் இஸ் அ ஃபெசிலிட்டி டு ரிப்போர்ட் சஸ்பெக்டட் சைபர் ஃப்ராட் கம்யூனிகேஷன்ஸ். ஓகே, ஸோ சக்ஸோ ஃபெசிலிட்டியோட அப்ஜெக்டிவ் சைபர் ஃப்ராட்ஸ் நடந்துச்சுன்னா இமீடியட்டா அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு போர்ட்டல் தான் சஞ்சார் சதி போர்ட்டல். ஸோ அதுதான் அதோட அப்ஜெக்டிவும் கூட. ஃபைன், அடுத்து போகலாம். மிஷன் சக்தி. ஓகே, ஸோ இட் இஸ் அ யூனிஃபைடு சிட்டிசன் சென்ட்ரிக் லைஃப் சைக்கிள் சப்போர்ட் ஃபார் விமன் த்ரூ 2 sub-schemes, சாம்பால் அண்ட் சம்மர்த்தியா. ரெண்டும் அவங்களே சொல்லிட்டாங்க. In this context, consider the following statement. Sambal sub-scheme will be implemented as a centrally sponsored scheme with 100% central funding and கேட்டா that one is correct தான். ஓகே, ஸோ 2 டைப்ஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 sub-schemes-ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க இந்த மிஷன் சக்தியை. ஒன்று சம்பல், another ஒன்று சம்மர்த்தியா. சம்பல் அப்படிங்கிற ஸ்கீம் எதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் தி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் விமன். சம்மர்த்தியா அப்படிங்கிறது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி எம்பவர்மெண்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, சமர்த்தியா ஃபார் தி எம்பவர்மெண்ட்டான்னு கேட்டால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. ரீசென்ட்லி லான்ச்டு ஸ்கீம். ஓகே, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், விஸ்வகர்மா. ஓகே, ஸோ ரீசெண்டாக நியூஸில் இருக்கக்கூடியது ஒன்று. ஸோ இதில் கேட்ட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா ஸ்கீம்ஸ் யாருக்கானதுன்னா ஃபார் ஆர்டிசன்ஸ். ஆர்டிசன்ஸ் அப்படின்றவங்க ஹேண்ட்மேட் குட்ஸ், தட் இஸ் மோஸ்ட்லி ஹேண்ட்மேட் குட்ஸாக பண்ணக்கூடியவங்க தான் ஆர்டிசன்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு 18 செக்டார்ஸை வந்து ஆர்டிசன்ஸுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தராங்க. லைக் கார்பெண்டர், பிளாக் ஸ்மித்து, இவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்டிசன்ஸ்னு சொல்கிறாங்க. இவங்களோட வெல்ஃபேருக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்கீம் தான் இந்த பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம்.
ஸோ இதில் நீங்கள் ஒரு பெனிஃபிஷரி ஆகணும்னா மினிமம் ஏஜ் 35 அப்படின்னா நோ, தட் இஸ் ராங். ஆக்சுவல் ஏஜ் ஆஃப் மினிமம் வந்து 18 இயர்ஸ். ஸோ 18 இயர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாலே நீங்கள் இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் தான். அப்போது ஒரு ஸ்கீம் கேட்குறாங்க அப்படின்னா ஏஜ் கிரைட்டீரியாவும் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அடுத்து, கொலேட்ரல் ஃப்ரீ என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் லோன் அப் டு 5 lakhs கொடுக்குறாங்களா? இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஸ்கில்லிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க, தென் டூல் கிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது போக ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ், தட் இஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தர்றாங்க. இதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. பட் இனிஷியலாக எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் ரீபே பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 lakh. அப்போ ஓவராலாகவே மொத்தம் எவ்வளோ தான் தர்றாங்க அப்படின்னா 3 lakhs தான் தர்றாங்க, நாட் 5 lakhs. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா மோஸ்ட் சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா எம்எஸ்எம்இ செக்டர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் பண்ணுறாங்களோ தவிர மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ டி ஆல்சோ ராங். ஸோ அப்போது 85 கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. தட் இஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 25 கொஸ்டின்ஸ்லையுமே 25 டாபிக்ஸ் இருக்குது. சில இன்டர்நேஷ்னலைசேஷன் டாபிக்ஸ் இதெல்லாமே இருக்குது. எடுத்து அங்கங்கே நீங்கள் படித்த சப்ஜெக்டில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை நோட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான் இது எல்லாமே, ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயமும் கூட. ஸோ வித் திஸ் இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் நான் வைண்ட் அப் பண்ணுறேன். அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் வீடியோஸ் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். மிஸ் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட்டடாக ஒரு 500 டாபிக் கிட்ட கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும் போது ஐ ஹோப் அதுவே போதுமானது தான் உங்களோட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். With this, I am going to wind up this session. Thanks for all for watching this session.